குட் மார்னிங். என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கோ. நீங்களே கெஸ் பண்ணியிருப்பேன். வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் நான் பொண்ணி. இன்றைக்கி அமாவாசை சமையல் தான். அமாவாசைக்குன்னு சில காய்கறிகள் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு என்ன சொல்கிறோன்னா, நம்மளை விட்டு பிரிஞ்ச நம்ம முன்னோர்கள்லாம் வாசலில் நின்றுட்டே இருப்பாள் இன்றைக்கி நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்காக. அதனால் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்ல அவளோட அனுகிரகம் கிடைக்கும். இது நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம 7 தலைமுறைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த பிளெஸ்ஸிங் அவளுக்கு வாழ்க்கையில் தடங்கல்கள்லாம் வராமல், அவளுக்கு கஷ்டங்கள்லாம் வராமல் வந்தாலும் அதை எதிர்நோக்கத்துக்குள்ள ஒரு மனோதைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அவளோட அனுகிரகம் நம்மளுக்கு நம்மளோட பரம்பரைக்கும் ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அவரைக்காய் ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணுறது உண்டு. அப்புறம் வாழைக்காய், அப்புறம் சேப்பங்கிழங்கு, புடலங்காய், அதுக்கப்புறம் பாவக்காய் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஒயிட் பம்ப்கின் பூசணிக்காயை நம்ம யூஸ் பண்ணலாம். பைத்தம்பருப்பு தான் எடுக்கிறது. அதனால் நான் பைத்தம்பருப்பு வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டுருக்கேன். காயெல்லாம் நறுக்கி எக்ஸப்ட் வாழைக்காய் மற்றெல்லாம் நறுக்கி நான் அலம்பி வச்சுட்டுருக்கேன். இப்போ குக்கரில் எல்லாத்தையுமே நான் போட்டுட போகிறேன். இதுக்கு என்ன சொல்கிறான்னா, சாதாரணமாக சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வரதுனால எனக்கு சந்திரனோட பாதிப்பு நம்ம உடலுக்கு இருக்கும். அதனால் நம்மளுடைய மூளை, நரம்புகள், அப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஹைட்ரேஷன் இதெல்லாம் பாதிக்கப்படும். ஹைட்ரேஷன்னா தண்ணியோட அந்த அளவு. நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, தண்ணி குறைஞ்சாக்கா. டாக்டர் கூட நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாள். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணினா அதுக்கு பொட்டாசியம், சோடியம், அதுக்கப்புறம் அந்த டீஹைட்ரேஷனை குறைக்கிறதுக்குள்ள சக்தி இருக்குது. சிலதெல்லாம் நீர் காய்கறிகள். அதனால் சயின்டிஃபிக்காகவும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறா. அதனால் நம்ம இந்த காய்கறிகளை பண்ணினா நம்மளுக்கு அனுகிரகமும் கிடைக்கும், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா, இந்த அவரைக்காய் எடுத்து ஒரு கறி பண்ண போகிறேன். அதே மாதிரி சேம்பு எடுத்து ஒரு கறி, இதை எடுத்து ஒரு தேங்காய் போட்டு ஒரு கறி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் புடலங்காய் எடுத்து கூட்டு. இதுக்கு எல்லாமே வச்சுருக்கிறது பைத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நான் அரிசியோடு வேக வச்சிடுறேன் குக்கரில். இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வேந்தெடுத்து நான் மஞ்சப்பொடி போட்டுட்டேன். அதுக்கு உப்பு போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் எண்ணெயை விட்டு நான் எல்லாத்துக்கும் சேர்த்து நேற்று ராத்திரியாக இந்த கறிக்கெல்லாம் போடுறதுக்காக மடியாக ஒரு பொடி இடித்து வச்சுருக்கேன். அது என்னென்னா, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த மிளகா வத்தல், அப்புறம் கொஞ்சமாக எள்ளு. இல்லைனாக்கா இது அமாவாசை சமையல் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு செவக்க வறுக்கணும். தனித்தனியாக வறுத்து அதை பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் தனியாகவும் நான் போட்டேன். சில பேர் தனியா யூஸ் பண்ண மாட்டா. நான் இந்த மாத்திரையை தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனியாகவும் அதில் கலந்து போட்டு அதையும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதை இந்த கறிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இதையும் போட்டு அந்த பொடியும் போட்டு வதக்கி எடுத்தால் நம்மளோட வாழைக்காய் எடுத்து இப்போ நான் பொடிச்சு வச்ச பொடியும் போட்டுட்டு அதுக்கு மேலேயே உப்பு அப்போவே போட்டுட்டேன். இது தாளிச்சிட்டு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இறக்கிட்டு கொஞ்சம் இது எல்லாம் சேர்ந்தப்புறமா நம்ம இறக்கிடலாம். மற்றபடி நான் வச்ச அரிசி, பருப்பு, காய் எல்லாம் வெந்துட்டு 4 விசில் வந்துடுத்து. இதை அணைச்சிட்டேன்னா இப்போ நம்ம சாம்பார் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் பூசணிக்காயை ஒயிட் பம்ப்கின் இருக்கு இல்லையா, அதை நறுக்கி போட்டிருக்கேன். சாதாரணமாக பாவக்காய் பிட்லா பண்ணலாம். நான் ஒரு 2 days முன்னாடி தான் பாவக்காய் பிட்லா பண்ணினேன். அதனால் அதையே ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் பம்ப்கின் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். வேந்ததுக்கப்புறம் நம்ம புளிஜலத்தை விட்டு பொடியை போட்டு சாம்பார் பண்ணிடலாம். கொஞ்சமாக பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பருப்புக்கு பதிலாக அது ஒன்று தான் சேஞ்சு, மற்ற எல்லாம் இதே மாதிரியே பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இந்த வெறும் தண்ணியில் கொஞ்சம் இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நான் புளிஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம காய் நல்லா வேந்துட்டு இதுக்கு புளிஜலத்தை கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ புளிஜலத்தை இதில் விட்டாச்சு. இது தெரியாது க்ரீனாக தெரியாது நிறைய கருவேப்பிலையை போட்டேன்னா வாசனையாக இருக்கும்னு தான். அதுக்கப்புறம் இது புளிஜலத்தை விட்டதுக்கப்புறம் நான் உப்பையும் இதில் போட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச அந்த பொடியையும் போட்டுடலாம். சாம்பார் பவுடரையும் போட்டுடலாம்.
கொஞ்சம் பெருங்காயமும் போடலாம். எங்கள் காட்டில் நாங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறது உண்டு, அதனால இதுக்கு பெருங்காயமும் நான் போட்டுடுறேன். இப்போ இந்த சாம்பாரில் வந்து நான் இந்த சாம்பார் பொடியை போட்டுட்டேன். சாம்பார் பொடி கூட ஒரு கையளவு தேங்காயை நான் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி அதையும் சேர்த்து போட்டுட்டேன். பருப்பையும் போட்டுட்டேன். ஒரு தலைச்சப்பறம் எடுத்து வச்சுட்டு தாளித்து கொட்டினா எடுத்து. இப்போ நம்ம புடலங்காய் கூட்டுக்கும் பருப்பும் புடலங்காயும் நல்லா வேந்துட்டு இதுக்கு மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டேன். இதில் வந்து கடுகு, உளுத்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பெருங்காயமும் போட்டுட்டு அந்த கருவேப்பிலையும் போட்டு இதை வந்து நம்ம ஒரு தலைக்க வச்சுக்கலாம். இந்த புடலங்காய் கூட்டுக்கும் அவரைக்காய் கூட்டுக்கும் சேர்ந்தாப்பில் நான் வந்து தேங்காயும் 4 வற்றல் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகம் அரைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கு பாதி அதுக்கு பாதின்னு கொட்டிடலாங்க. உப்பும் போட்டால் நம்மளோடதாக எடுத்து இந்த நம்ம அவரைக்காய் கறி இதோ ரெடி ஆகிடுத்து. நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிடுத்து. இது இந்த கூட்டு ரெடி ஆகிடுத்து. அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சதையும் போட்டு தாளிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு ஆக்கிடலாம். இப்போ ரசத்துக்கு வந்து கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். இது எங்கள் புளியை கரைச்சி வச்சுட்டு இதில் தண்ணியை விட்டு வச்சுருக்கேன். இதை வந்து அது கூட போட்டுடலாம். நான் இன்றைக்கி தக்காளி எல்லாம் போடுறதில்லை, அதனால் கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் போட்டுட்டு இதை இறக்க வேண்டியதாக உப்பு நான் போட்டுட்டேன். பெருங்காயமும் போட்டுக்கலாம். நான் மிளகு பவுடரும் ஜீரக பவுடரும் போட்டுட்டேன். இது வந்து நல்லா கொதிச்சாச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் ஒரு சொட்டு வெல்லத்தை போட்டுட்டு இறக்குறேன். இது எங்கள் கூட்டு ரெடி ஆகிடுது. இது ரசமும் ரெடி ஆகிடுது. இந்த வந்து சும்மா ஒரு நாம்கே வாசத்தை பாயசம் தான். இது பாயசத்துக்கு வந்து தண்ணியை விட்டு இந்த ஒரு உருண்டை வெல்லத்தை போட்டுட்டேன். இது வந்து அரிக்க வேண்டாம், நல்ல வெல்லம் தான். இது கொஞ்சம் நல்லா கரையிட்டு கரைஞ்ச உடனே தேங்காய் பால் விட்டுட்டு நம்ம இலைச்சி பவுடரும் போட்டு இறக்கிடலாம். இதுக்கு வந்து முந்திரி பருப்பெல்லாம் தாளித்து போட்டது கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு திக்கனிங் ஏஜென்ட் வேணும் இல்லையா, அதையும் இது கூட போட்டு நம்ம இறக்கிடலாம். நான் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவையும் போட்டுட்டேன். இது வெல்லம் நல்லா உருகிட்டு இதில் ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டேன். நான் காலங்கத்தாலேயே ஒரு மூடி தேங்காயை ஒரே ஒரு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இங்கே இருக்குது. கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, ரொம்ப திக்காக இல்லை. இதையும் அது கூட விட்டு அணைச்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டால் பாயசமும் ஆகிடுது. இப்போ நம்ம அமாவாசை சமையல் வந்து ரெடி ஆகிடுது. இது சாதம் வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார், வாழைக்காய் கறி, இது சாம்பார், இது வந்து கூட்டு, ரசம், மிளகு ரசம், இது வந்து பாயசம். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காயை துருவி அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி நெய்யில் கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த கேஷ்யூ நட்ஸ்லாம் போடல இல்லையா, அதுக்காக. இது வந்து அவரைக்காய் கறி. இதுதான் இன்றைக்கி நான் பண்ணினது. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ராத்திரி வந்து மடியாக நான் வந்து ஒரு குத்தின தயிரும் வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கு கறி மாத்திரம் பண்ணலை. ஏன்னா எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சுட்டா, நாழி ஆறுது, சீக்கிரம் டப்பா கட்டி கொடுன்னு. அதனால சாரி ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லாமே பண்ணிட்டேன்.